பெரும்பாலும் முட்டையை வேக வச்சு சாப்பிடுவோம். வேக வைக்கும்போது என்ன செய்வோம், ஒரு முட்டை 2 முட்டையாக இருந்தால் இதை போய் யார் தனியாக வேக வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு குழம்பு கொதிக்கும் போதோ அல்லது ஒரு பொரியல் செய்யும் போதோ வேறு ஏதாச்சும் செய்யும் போதோ அது கூடயே வேகட்டும் அப்படின்ட்டு போட்டு வேக வச்சுருவோம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பாம்மா. ஏன்னா அந்த பச்சை முட்டையிலிருந்து வெளிவர அந்த தண்ணீர் ஒரு இறந்த பிணத்தை குளிப்பாட்டும் போது வர்ற நீருக்கு சமமாம்மா. அவ்வளோ கெடுதலானதாம்மா. அதனால் தனியாக தண்ணி வச்சு முட்டையெல்லாம் தனியாக தான் வேக வைக்கணுமாம்மா. நான் கூட நிறையா அப்படி தான் செய்வேன். ஏதோ ஒன்று குழம்புக்கு இது கொதிச்சுட்டு இருந்ததுன்னா சரி அதில் போட்டு வேக வச்சுருவோம் அப்படின்ட்டு போட்டு தான் 10 நிமிஷம் வேக வச்சுருவேன். ஒரு இப்போ தான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதனால் மக்களே தயவு செஞ்சு எந்த பொரியல்லையோ குழம்புலையோ போட்டு முட்டையெல்லாம் வேக வச்சிடாதீங்க. எது கூடயும் போட்டு வேக வச்சிடாதீங்க. தனியாக தண்ணி வச்சு அதை மட்டும் வேக வைங்க. சரிங்களா? செய்வீங்களா இனிமேல்?